நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வார்ம் கொடுக்க போகிறோம். ஒயிட் வார்ம்னா வெள்ளைப்புழுக்கள் கொடுக்க போகிறோம். அது கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வளர்ச்சி நல்லா வரும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, அப்புறம் தயிர் இல்லைன்னா புளிச்ச மோர் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அழுகி போன வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம தவிடை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வந்துடக்கூடாது. நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்புறம் நம்ம ஊற வச்ச கடலை புண்ணாக்கு எடுத்து அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அழுகி போன வெஜிடபிள்ஸ் சேர்ந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூல் சாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஈரத்தில் நல்லா புழிஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாகவே மேலே வச்சு மூடிடுங்க. இது மாதிரிக்கு மூடிட்டு தண்ணியை நல்லா தொளிச்சு விடுங்க. 7 நாளைக்கு டெய்லி ஒரு வாட்டி தண்ணி இந்த மாதிரி தொளிச்சு வச்சுருங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், வெயிலில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் நிழலான இடத்துலேயே வைங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஒரு வீடியோ பார்த்து